வணக்கம். நான் கௌரி சங்கர், சிவில் இன்ஜினியர் ஃப்ரம் திருப்பூர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பேச போகிற விஷயம் ஏஏசி பிளாக்ஸ். பொதுவாக நாம் இதை லைட் வெயிட் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை பற்றி நிறையா பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. மெயினான பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக் லோட் பேரிங் ஸ்ட்ரக்சரில் யூஸ் பண்ணலாமா, இதோட கட்டுமான முறை எப்படி, இது எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, இப்போ நம்ம ஃப்ளையாஸ் பிரிக்ஸ்னால் பார்க்குறோம் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது, ஹாலோ பிளாக்ஸ், சாலிட் பிளாக்ஸ், செங்கல், இது எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துருப்போம் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு. பட் இந்த கல் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, இது லைட் வெயிட்னா எந்த அளவுக்கு இது வெயிட் தாங்கும், ஸோ இந்த மாதிரி டவுட்ஸ் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம யூஸ் பண்ணி பண்ணும்போது கட்டுமான செலவு குறையும் அப்படிங்கிறாங்களே, அது எந்த அளவுக்கு உண்மை. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பேச போகிறோம். ஸோ வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஏஏசி பிளாக்ஸ் ஆட்டோக்ளேவ்ட் ஏரேட்டட் கான்க்ரீட் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. இதில் ஆட்டோக்ளேவ் அப்படிங்கிறது அந்த கல்லை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ஸோ அதுக்கு ஒரு ஹீட் அண்ட் ப்ரெஷர் கொடுத்து ஒரு ஸ்டீமில் க்யூரிங் பண்ணி அந்த கல் நம்மளுக்கு வெளியில் வருது. ஸோ அந்த செட்டப்புக்கு பேர் ஆட்டோக்ளேவ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டரைஸ்டு ப்ரோக்ராமில் பண்ணுறது தான். ஸோ எவ்வளோ நேரம் அது உள்ளே இருக்கணும், ஸோ எவ்வளோ நேரம் இந்த ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணணும், ஸோ இது எல்லாமே ஒரு ப்ரோக்ராம்டு சிஸ்டமாக இருக்கும். ஸோ இதை ஆட்டோக்ளேவ் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஏரேட்டட் கான்க்ரீட் அப்படிங்கிற பொதுவாக நம்ம கான்க்ரீட் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இதில் ஏரேட்டட் கான்க்ரீட் அப்படின்னு சொல்லும்போது இதற்குள்ளே காற்றை உள்ளே திணிக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லை காற்று உள்ளே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாம் நார்மலாக ப்ரொடியூஸ் பண்ணுற கான்க்ரீட் மாதிரி இல்லாமல் இந்த கான்க்ரீட் பிளாக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற இந்த கான்க்ரீட் எப்படின்னா, இது என்னென்ன யூஸ் பண்ணி பண்ணுறாங்கன்னா ஃப்ளையாஸ், சிமெண்ட், ஜிப்சம், லைம், தென் அலுமினியம் பவுடர். சில இடங்களில் ஈவன் எம்சாண்ட் கூட யூஸ் பண்ணுறாங்க. பரவலாக ஃப்ளையாஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ தட் உள்ளே அதோட வெயிட் நல்லா கம்மி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு காரணத்தால். அது மட்டும் இல்லாமல் உள்ளே ஏர் வாய்ட்ஸ் உள்ளே ஃபார்ம் ஆகணும். வாய்ட்ஸ்னால் வெற்றிடம் நமக்கு அந்த இடங்களில் காற்று ஃபார்ம் ஆகி வாய்ட்ஸாக அதுக்கு நம்மளுக்கு அந்த போர்ஸாக நீங்கள் அதை கிராஸ் செக்ஷன் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். உள்ளே நம்மளுக்கு போர்ஸாக நிறைய இடங்களில் இருக்கும். ஸோ அதனால தான் அந்த வாய்ட்ஸ் இருக்கிறதுனால தான் இது ஒரு லைட் வெயிட் பிளாக்காக நமக்கு ஓவராலாக கிடைக்கிது. ஸோ இந்த பிளாக்குள்ளே ஏர் வாய்ட்ஸ் எப்படி க்ரியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க யூஸ் பண்ணுற அந்த அலுமினியம் பவுடர், ஸோ அது யூஸ் பண்ணி பண்ணும்போது உள்ளே நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷனால் உள்ள ஹைட்ரஜன் கேஸ் ஃபார்ம் ஆகி ஏர் போர்ஸ் உள்ளே எல்லா இடங்கள்லையும் பரவலாக ஃபார்ம் ஆகுது. பட் நம்ம ட்ரை பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியாது. அது ஒரு கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டில் பண்ணுறதுனால அவங்களால அதை ரீச் பண்ண முடியுது. ஸோ அதுக்கப்புறம் அது ஒரு கேக் மாதிரி அவங்க கட் பண்ணிவிட்டு அந்த ஆட்டோக்ளேவ் அப்படிங்கிற அந்த மிஷினில் உள்ளே கொடுத்துட்டாங்கன்னா, உள்ளே நமக்கு அந்த ஹீட்டும் ப்ரெஷரும் அப்ளை பண்ணி அவங்க கிடைக்கும்போது பார்த்திங்கன்னா அதுலேயே அது க்யூரிங் ஆயிரும். கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரம் அதுக்குள்ளேயே ஒரு கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டில் அந்த ஹீட்டும் ப்ரெஷரும் அப்ளை ஆகிறதுனால க்யூரிங் முடிஞ்சிடும். அவ்வளோதான். அது வெளியில் எடுத்ததையுமே டைரெக்டாக நம்ம சைட்டில் எடுத்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் அதோட மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். இதை லைட் வெயிட் பிளாக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போது இதோட எவ்வளோ தூரம் இது லைட் வெயிட்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம கான்க்ரீட் அண்டு செங்கலோடு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கான்க்ரீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, 1 மீட்டர் கியூப் வால்யூம்க்கான ஸ்பேஸில் பார்த்திங்கன்னா அதோட வெயிட் அப்படிங்கிறது 2400 கிலோகிராம் கிட்ட இருக்கும். அதே செங்கல் எடுத்துட்டிங்கன்னா 1 மீட்டர் கியூப்க்கான வால்யூமில் அதோட வெயிட் 1700லேருந்து 1800 கிலோகிராம்குள்ளே இருக்கும். அதே ஏஏசி பிளாக்ஸ் நம்ம எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 1 மீட்டர் கியூப்க்கான வால்யூமில் நமக்கு 500லேருந்து ஒரு 650 கிலோகிராம்குள்ளே தான் இருக்கும். ஸோ இதனாலேயே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ தூரம் அந்த வெயிட் டிஃபர் ஆகுது அப்படிங்கிறது. ஏஏசி பிளாக்ஸை பொறுத்த வரைக்கும் செங்கலோடு நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 4 மடங்கு வெயிட் கம்மியாக இருக்கும். ஒரு ஏஏசி பிளாக்கில் நம்ம கட்டுற வால்க்கும் செங்கலில் நம்ம கட்டுற வால்க்கும் பார்த்திங்கன்னா அந்த வாலோட வெயிட்டில் பார்த்திங்கன்னா செங்கல் 4 மடங்கு செங்கல் சுவர் ஏஏசி பிளாக் அளவே நம்ம கட்டினோம்னா 4 மடங்கு வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும் கிட்டத்தட்ட. அதே கான்க்ரீட்டில் நாம் போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 5 மடங்கு இல்லை ஒரு 6 மடங்கு கிட்ட நமக்கு ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ ஒரு சுவர் ஏஏசி பிளாக்கில் கட்டுறோம், ஒரு சுவர் செங்கலில் கட்டுறோம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா
அப்போ அந்த செங்கல்ல கட்டுற செவுரு பார்த்தீங்கன்னா, ஏஏசி பிளாக்ல கட்டுறத விட கிட்டத்தட்ட ஒரு ஒரு 3.25லிருந்து ஒரு 3½ மடங்கு வந்து நம்மளுக்கு அதிகமா இருக்கும். ஸோ இதனால பார்த்தீங்கன்னா, அப்ப நம்ம ஏஏசி பிளாக்லயே டோட்டலா நம்ம பில்டிங் கட்டுறோம் அப்படிங்கும்போது, எல்லா சுவருமே ஏஏசி பிளாக்ல வைக்கிறோம் அப்படிங்கிறம்போது, ஓவராலாவே வந்து அந்த ஸ்ட்ரக்சர்ல வர்ற வெயிட் வந்து ரெட்யூஸ் ஆகும். அப்ப இந்த சுவர்களோட வெயிட் எல்லாமே வந்து நம்மளுக்கு கம்மியாகும். ஸோ அப்படி அந்த சுவர்களோட வெயிட் எல்லாமே அந்த டெட் லோட் அப்படின்னு சொல்ற சுவரால வர்ற லோட் எல்லாமே கம்மியாகும்போது, அப்போ நம்ம இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம டிசைன் பண்ணும்போதே வந்து, நமக்கு அந்த ஸ்ட்ரக்சரோட இப்ப நம்ம பீம் எடுத்துட்டாலும் சரி, இல்ல காலம் எடுத்துட்டாலும் சரி, இந்த லோட் கம்மியாகிறதுனால, நம்மளுக்கு அதோட சைஸஸ்லயும் வந்து நம்ம கம்மியா யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ அதில உள்ள யூஸ் பண்ற ரெயின்ஃபோர்ஸ்மென்ட்லயும் வந்து நம்மளுக்கு கணிசமா வந்து கம்மியாகறக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த ஏஏசி பிளாக்ஸ் யூஸ் பண்ணி பண்றதும்போது வந்து சில தவறுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ அத வந்து ஒரு ப்ராப்பர் டிசைனிங் ஒரு ஃப்ரேம் ஸ்ட்ரக்சராவே பண்ணும்போதும் ப்ராப்பரா டிசைனிங் பண்ணாம, ஜஸ்ட் வந்து ஒரு 9 இன்ச் பை 9 இன்ச் காலம் போட்டுக்கிறாங்க. ஸோ எல்லா காலமுமே 9 இன்ச் பை 9 இன்ச் போட்டுட்டு, தென் அதில வந்து லிண்டில் பீம் மட்டும் போடுறாங்க. ஸோ லிண்டில் லெவல்ல மட்டும் பீம் போட்டுட்டு, ரூஃப் லெவல்ல கூட அதில பீம் இருக்கிறதில்ல. ஸோ இந்த மாரி எல்லாமே ஸ்ட்ரக்சர். அத வந்து ஒரு G+2 ஸ்ட்ரக்சராவே வந்து கட்டுறதையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாரி பண்றது எல்லாமே இதில ஒரு தவறான விஷயம். ஸோ ஏஏசி பிளாக்ஸ் நம்ம யூஸ் பண்ணி பண்ண போறோம் அப்படின்னு நம்ம முடிவு எடுத்துட்டோம்னா, கண்டிப்பா வந்து ப்ராப்பரான முன்னாடியே நம்ம பிளான் பண்ணிக்கணும். ஸோ தட் நமக்கு அந்த ஸ்ட்ரக்சரோட டிசைன்ல கண்டிப்பா செக்ஷன்ஸ் எல்லாம் கம்மியாகும்போது, நமக்கு அதிலயும் வந்து காஸ்ட் சேவிங் பண்ண முடியும். ஸோ அந்த மாரி இருக்கும்போது, இல்ல நம்ம மேல பேஸ்மெண்ட் லெவல் வந்துட்டு அதுக்கப்புறம் மாத்துறோம் அப்படின்னாலும் வந்து, அப்ப தேவையில்லாம ஹெவியான ஸ்ட்ரக்சர்ல போய் நம்ம ஏஏசி பிளாக்க வந்து நம்ம யூஸ் பண்ணி பண்ற மாரி இருக்கும். அதனால முன்னாடியே வந்து நம்ம ப்ராப்பரா பிளான் பண்ணிட்டோம்னா, நம்ம கண்டிப்பா இதில வந்து ஒரு கணிசமான அமௌண்ட் கண்டிப்பா மிச்சப்படுத்தலாம். இது மட்டும் இல்லாம, இத வந்து லோட் பியரிங் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு நெறைய பேர் கேட்குறாங்க. லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர்ஸ பொறுத்தவரைக்கும், அவங்க சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட சொல்றாங்க. பட் லோட் பியரிங்ல இத வந்து யாருமே ரெக்கமெண்ட் பண்றதில்ல. ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு மட்டும் வந்து தான் வந்து இது சூட்டபிளா இருக்கும். ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்னா, பக்காவா வந்து அத நம்ம டிசைன் பண்ணி, ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் வந்து டிராயிங் குடுத்து, இந்த பிளாக் தான் யூஸ் பண்ண போறோம். அப்போ அதுக்கு இந்த மாரி ஸ்ட்ரக்சர்ஸ் அந்த பீம் காலம், அதில யூஸ் பண்ற ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் டீட்டெயிலிங் எல்லாம் அவங்க ப்ராப்பரா ஒர்க் அவுட் பண்ணி குடுத்தாங்கன்னா தான், அதில நாம இந்த ஏஏசி பிளாக் கண்டிப்பா யூஸ் பண்ணணும். நெறைய இடங்கள்ல இந்த தவறு நடந்துட்டு இருக்கு. இதோட சைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, யூனிஃபார்மா வந்து ஒரே மாரி தான் நம்மளுக்கு கிடைக்கும். இப்ப செங்கல்ல நாம கட்டும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல வந்து கல்லு கொஞ்சம் வெளிய வந்திருக்கும். இல்ல அந்த பிளம்ப் யூஸ் பண்ணும்போது அவங்க ஏதாவது தவறு பண்ணியிருந்தாங்கனாலோ, இல்ல கல்லுலயே வந்து ஏதாவது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்ஸ் இருக்கும்போது வந்து நம்மளுக்கு ஒரு சில இடங்கள்ல அந்த கல்லு வெளியில வர்ற காரணத்தால பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டரிங் அதிகமா திக்னஸ் அதிகமாகறக்கான வாய்ப்பு இருக்கு. பட் இந்த மாரி வந்து அ ஏஏசி பிளாக் நம்ம யூஸ் பண்ணும்போது, இது வந்து யூனிஃபார்ம் சைஸ்ல இருக்கிறதுனால, நமக்கு வந்து ஒரு கிளீன் ஃபினிஷிங் கிடைக்கும். அதனால வந்து திக்னஸ் யூனிஃபார்மா பிளாஸ்டரிங் பண்ணும்போது யூனிஃபார்மான திக்னஸ் நம்ம மெயின்டெயின் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம, இன்னர்ல வந்து நம்ம பிளாஸ்டரிங் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. டைரக்ட்டா வந்து நம்ம வால்பட்டியே வந்து வச்சுக்கலாம். இல்ல ஜிப்சம் பிளாஸ்டரிங் பண்ணிக்கலாம். அவுட்டர்ல மட்டும் வந்து நம்ம வந்து பிளாஸ்டரிங் பூச்சு வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அவுட்டர்ல பண்ணும்போதும் அந்த யூனிஃபார்மிட்டி இருக்கிறதுனால வந்து திக்னஸ் கண்டிப்பா வந்து நம்ம பிரிக் வால்ல விட இதில வந்து கம்மியாவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூனிஃபார்மா வேஸ்டேஜ் இல்லாம நம்ம வந்து பிளாஸ்டரிங்கும் பண்ணிக்கிறக்கு ஒரு வாய்ப்பு அமையும். ஸோ அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக்க பொறுத்தவரைக்கும், ஏஏசி பிளாக்ஸ பொறுத்தவரைக்கும் தெர்மல் கண்டக்டிவிட்டி அதாவது இப்ப நம்ம ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ் யூஸ் பண்ணா உள்ள ஹீட்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல செங்கல் யூஸ் பண்ணாலுமே அதே ஹீட் தான் இருக்கும். செங்கலுக்கும் ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ்க்கும் நம்ம முன்னாடியே வீடியோஸ்ல பேசியிருக்கோம். அந்த தெர்மல் கண்டக்டிவிட்டி ஹீட்ட அது எவ்வளோ தூரம் உள்ள கடத்தும் அப்படிங்கிறது, அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஈக்குவலா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். பட் இந்த விஷயத்துல ஏஏசி பிளாக்ஸ பொறுத்தவரைக்கும் ஹீட்ட உள்ள பெனட்ரேட் ஆகுறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அந்த வேல்யூஸ கம்பேர் பண்ணீங்கன்னா, செங்கலுக்கும் ஃப்ளை ஆஷ்க்கான வேல்யூஸ கம்பேர் பண்ணீங்கன்னா, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மடங்கு ஹீட் கம்மியா தான் இதில உள்ள ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இதுக்குள்ள வந்து குட்டி குட்டி வாய்ட்ஸ் வந்து இருக்கிற காரணத்தால பார்த்துட்டீங்கன்னா, ஹீட் அவ்வளோ ஈஸியா வந்து உள்ள வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வராது. அதனால பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நம்ம ரூம் ஏர் கண்டிஷன்டா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில, உள்ள வந்து ஏசி ஏர் கண்டிஷன் வந்து சீக்கிரமா கூலிங்கா இருக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ தட் நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டிலயும் வந்து கணிசமா கண்டிப்பா மிச்சமாகும். கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா, நம்ம செங்கல்லோ, ஃப்ளை ஆஷோ யூஸ் பண்ணி, இல்ல சாலிட் பிளாக்ஸோ யூஸ் பண்ணி பண்ணும்போது, சிமெண்ட் மார்ட்டர் வந்து நம்மளுக்கு கண்டிப்பா தேவை. அப்ப சிமெண்ட் யூசேஜ் நம்மளுக்கு இருக்கு.
பட் இந்த கல் நம்ம யூஸ் பண்ணி பண்ணும்போது இதுக்குன்னு வந்து ஸ்பெஷல் பேஸ்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து எடுத்துட்டு அதை மிக்ஸ் பண்ணி இது யூனிஃபார்ம் சைஸில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா திக்னஸ் நமக்கு மார்ட்டர் நம்ம கலவைக்கு எப்படி கலவகனம் கொடுப்போமோ அந்த அளவுக்கு இல்லாமல் ஜஸ்ட் தின் லேயர் கொடுத்தோம்னா போதும். ஸோ அதை கொடுத்துட்டு நம்ம இதை வந்து ஈஸியாக அது மேலே எடுத்து எடுத்து பிளாக் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தடாலஜிலையும் பார்த்துட்டிங்கன்னா இது செங்கல் கட்டுறதை விட ஈஸியாக வந்து வேலை சீக்கிரமாக நடக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்துலையும் நம்மளுக்கு ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம். அட்வான்டேஜஸ் அப்படின்னு நம்ம பேசின விஷயங்கள் சம்மப் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயமா நம்ம பேசினது இது ஒரு லைட் வெயிட் பிளாக் அப்படிங்கிற ஒரு காரணத்தால் இந்த யூஸ் பண்ணி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது ஓவராலாக நமக்கு ஸ்ட்ரக்சரோட லோடு வந்து ரெடியூஸ் ஆகும். அப்போது நமக்கு பீம் காலம் ஸோ இந்த மெம்பர்ஸோட நம்ம வந்து சைஸ் ரெடியூஸ் பண்ணும்போது அங்கே வந்து மெட்டீரியல்ஸ் நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காங்க்ரீட் ஆகட்டும் இல்லை உள்ள யூஸ் பண்ணுற ஸ்டீல் ஆகட்டும். ஸோ இதில் எல்லாமே காஸ்ட் கட்டிங்க்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறத நம்ம உணர முடியுது. ரெண்டாவது விஷயம் இது வந்து யூனிஃபார்ம் சைஸாக இருக்கிற ஒரு காரணத்தால் பார்த்திங்கன்னா நமக்கு மெட்டீரியல் யூசேஜ்லேயும் வந்து நிறையா மிச்சப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம உள் சைடு வந்து பிளாஸ்டரிங் தேவையில்லை அப்படின்னு பேசியிருந்தோம். ஸோ அப்போ அது வந்து காஸ்ட் கட்டிங்க்கான ஒரு வழி. வெளி சைடு இது யூனிஃபார்ம் சைஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு யூனிஃபார்ம் வெளியில் நம்ம பண்ணும்போது வந்து நமக்கு பிளாஸ்டரிங் பண்ணும்போது நமக்கு ஒரு யூனிஃபார்ம் சர்ஃபேஸ் இருக்கிறதுனால திக்னஸ் வந்து பிளாஸ்டரிங் திக்னஸ்லையும் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து மிச்சப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அன்லைஸ் பிரிக் வாலை கம்பேர் பண்ணோம்னா அதில் நம்மளுக்கு வேஸ்டேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பட் இதில் வந்து யூனிஃபார்மாக நம்ம மெயின்டைன் பண்ணிக்க முடியும். அப்போது அங்கே வேஸ்டேஜ் ஆகிற மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம இதில் கண்டிப்பாக ஒரு காஸ்ட் சேவிங்காக நாம் அதை பார்க்க முடியும். மூணாவது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணி பண்ணும்போது கண்டிப்பாக லேபர் காஸ்ட்டும் வந்து ரெடியூஸ் ஆகும். ஏன்னா ஈஸியாக வந்து நம்ம பிரிக் ஒர்க்கோ இல்லை ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸோ இல்லை சாலிட் பிளாக்ஸோ நம்ம எடுத்துட்டோம்னா ஸோ அதில் யூஸ் பண்ணுற லேபரை விட ஒரு சுவர் கட்டுவதற்கான லேபர் எப்படி இதில் தேவைப்படும்னா இதில் கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும். எடுத்து ஜஸ்ட்டு வந்து அவங்க அடுக்கிறதுக்கான வேலை தான். ஸோ அதனால் அது லேபர் வைஸும் வந்து பார்க்கும்போது இதில் நம்மளுக்கு மிச்சமாக இருக்கான வாய்ப்பு இருக்குது. நாலாவது விஷயமாக நம்ம பார்த்தோம்னா இதை யூஸ் பண்ணி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது இது வந்து ஹீட் வந்து உள்ளே அவ்வளோவா கடத்தாது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அப்போது நம்ம ஃப்ளை ஆஷ் பிரிக்லேயோ இல்லை செங்கல்லையோ நம்ம கட்டுற வீட்டை கம்பேர் பண்ணால் இதில் இந்த ஏஏசி பிளாக்கில் கட்டியிருந்தோம் அப்படின்னா உள்ளே நம்ம ஹீட் வந்து கண்டிப்பாக ஒரு 3 டிகிரிஸாவது வந்து நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகி இருக்கும். ஏன்னா இதற்குள்ளே ஏஏசி பிளாக்ஸ்க்குள்ளே பார்த்திங்கன்னா மைக்ரோ போர்ஸாக இருக்கும். ஸோ அதனால் ஹீட் வந்து அவ்வளோ ஈஸியாக பாஸ் ஆகி நம்மளுக்கு உள் சைடு வராது. ஸோ இந்த ஒரு காரணத்தால் நம்ம ஏர் கண்டிஷனிங் போகும்போதும் வந்து கண்டிப்பாக அங்கே ஒரு அமௌண்ட் வந்து நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி பில்லையுமே வந்து மிச்சமாக இருக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த அளவுக்கு இதில் வந்து ஏரட் அட்வான்டேஜஸ் இருக்கிற காரணத்தால் நம்ம ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக இந்த ஏஏசி பிளாக்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது வந்து நம்ம ரெட் பிரிக்ஸ்க்கோ இல்லை வந்து ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ்க்கோ வந்து கண்டிப்பாக இது ஒரு மாற்று பொருளாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். நம்ம வந்து தாராளமாக இந்த மாதிரி ஒரு ஏஏசி பிளாக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணலாம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து இப்போ ஏஏசி பிளாக்ஸ் தான் யூஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் மெயினாக சொல்கிற விஷயம் என்னென்னா நீங்கள் ஏஏசி பிளாக்ஸ் யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு இன்ஜினியர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்கள வச்சு வந்து நீங்கள் வந்து உங்கள் வீடு கட்டும்போது கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனை வச்சு வந்து நீங்கள் இன்ஜினியரை வச்சு நீங்கள் கண்டிப்பாக கட்டணும். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய பேர் ஏஏசி பிளாக்கில் வந்து லோட் பியரிங் ஸ்ட்ரக்சரிங் பண்ணுறாங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி லெண்டில் பீம் மட்டும் போட்டு ரூஃப் பீமே இல்லாமல் ஏஏசி பிளாக் யூஸ் பண்ணி ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் பண்ணுறவங்க எல்லாமே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ஒரு தவறு பண்ணிட வேண்டாம். ஸோ ஏஏசி பிளாக் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சராக தான் இருக்கணும். ஏன்னா இதை வந்து ஜஸ்ட் ஒரு பார்ட்டிஷன் மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு இன்ஜினியர் கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிட்டு ஏஏசி பிளாக் யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் தாராளமாக கட்டலாம். ஸோ பேசின விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.